சிம்பிளான பன்னீர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் எண்ணெயை விட்டுட்டு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கிற பூண்டு, 2 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த கேமரா ரெக்கார்ட் பண்ணும்போது பாஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணேன். அதனால் கிளிப்பு நான் ப்ளே பண்ணாமலே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதை போட்டுட்டு அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நான் இந்த பாஸ் பண்ணி விட்டுட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுவும் தான் விட்டுட்டேன். கொஞ்சோண்டு தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் அரைச்ச தக்காளியை ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். அதுக்காக ஃபுல் வீடியோ இல்லைன்னு கவலைப்படாதீங்க. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நல்லா வதங்கின பிறகு மல்லித்தூளும் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தால் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம ஒரு 10 கேஷ்யூவை ஊற வச்சுருக்கோம் சுட தண்ணியில். அதை அரைச்சி ஊற்றிக்கலாம். கேஷ்யூ ஊற்றின உடனே கிரேவி நல்லா கட்டியாகும், கலரும் நல்லா சூப்பராக மாறும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி எவ்வளோ பக்குவமாக வேணுமோ அந்த அளவுக்கு கிரேவியை எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே தான் மக்களே நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ரெக்கார்டை பாஸ் பண்ணிட்டு ப்ளே பண்ணாமலே ஃபுல் டிஷ்ஷை செஞ்சு முடிச்சிட்டேன். கடாயை மாற்றிக்கணும். இப்போது வேறு ஒரு கடாயை எடுத்து வைக்கணும். ஆனால் இங்கே பாஸ் பண்ணவே நான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணவே மறந்துட்டேங்க. இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னொரு கடாயில் நெய், பன்னீர், மிளகு, உப்பெல்லாம் போட்டு உங்ககிட்ட இருக்கிற காய்கறியை நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு வச்சு அந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்திங்கன்னா அட்டகாசமான பன்னீர் கிரேவி ரெடி.